நான் பீர்க்கங்காய் தொகையில் அரைக்கிறது கூட காமிச்சிருந்தேன். தோலில் பீர்க்கங்காய் தோலில் இது வந்து பீர்க்கங்காவை அரிஞ்சு போட்டு பருப்பு வறுத்து போட்டு செய்கிறது. இது கடைசல் மாதிரி, இது கடையணும். இது ஆக்சுவலாக கடைசல் தான். இப்போ எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு நம்ம மத்தால இதை நல்லா கடைஞ்சிடணுங்க. பருப்பு இந்த பீர்க்கங்காய் அரிஞ்சு நல்லா வெந்துடும். நம்ம கடையும் போது நல்லா மேஷ் ஆகிடும். எல்லாம் கொஞ்சம் குறைன்னு இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தாளித்து கொட்டணும். என்னென்ன தாளித்து கொட்டணும் அப்படின்னா பாருங்கள், எண்ணெய் போட்டு அதில் வடகம் போட்டு அதுலேயே காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அதில் கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுக்கணுங்க. பூண்டு உரித்து வச்சுட்டு பூண்டு போட்டு தாளிச்சிடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதில் எடுத்து ஊற்றிடணுங்க. கருவேப்பிலை போட்டு